வணக்கம் தோழிகளே, நான் இன்னைக்கு சூப்பரான 2 டிப்ஸு சொல்ல போகிறேன் பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அல்வா மாதிரி இருக்குங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இது வடிச்சதுங்க. வடிச்சதுங்க பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இது சோறு வடித்த தண்ணி தாங்க. இந்த அரிசி நான் வேக வச்சது. இந்த வடித்த தண்ணி நான் நெல் அவிச்சு வீட்டில் தயார் பண்ண அரிசியில் தான் இந்த வடித்து இந்த கஞ்சி எடுத்தேங்க. இதுவும் சூப்பரான சத்து கிடைக்குங்க. நீங்கள் கடையில் வாங்க அரிசின்னு கூட இந்த மாதிரி வடித்த தண்ணி கெட்டியாக கிடைக்குங்க. வடித்த தண்ணி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அல்வா மாதிரி மறுநாள் பார்த்தா இப்படி இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு இப்போ ஸ்கூலில் லீவில் குழந்தையெல்லாம் இருப்பாங்க, பெண் குழந்தைகள் பொதுவாக ஸ்கூலுக்கு போனால் அவங்களையெல்லாம் கவனிக்க முடியாது. இந்த லீவில் பாருங்கள், 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வடித்த கஞ்சியை தலையில் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்து ஷாம்பு போட்டு குளிச்சு விடுங்க. முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேங்க. இது அரிசி கலந்த தண்ணிங்க. இங்கே பாருங்கள், கலன் தண்ணி. இது பெரும்பாலும் ரொம்ப உபயோகப்படுங்க சின்ன பச்சில குழந்தைகளுக்கு. இந்த பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஓயாமல் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுனால பெட்டெக்ஸ்லாம் வெந்து போயிருங்க. அதுக்கு அருமையான எந்த மருந்து போட்டாலும் பச்சிக்க மாட்டாங்க, போட்டுக்க முடியாது. அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இந்த கலன் தண்ணியை ஊற்றி டெய்லியுமே சுடுதண்ணியில் கலந்து கூட கழுவி விடலாங்க. மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இந்த கழனி தண்ணி. இது குழந்தைகளுக்கு ரொம்ப வேக்காலத்தையெல்லாம் அமர்த்திடுங்க. பச்சிளங்குழந்தைகளுக்கு, பெரிய மனுஷங்களுக்குமே முடியாதவங்களுக்கு ஓயாமல் போனாங்கன்னாலும் இது ஊற்றி கழுவி விடலாங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது சுடுதண்ணியில் கலந்து ஊற்றி கழுவி விட்டுருலாங்க. இன்னும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.